சோ சிறுவர்கள் போர் புரிந்தனால அந்த இடம் வந்து சிறுவாபுரின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த லவ குசர் இவங்க 2 பேரும் எதற்காக அந்த இடத்துல போர் புரிஞ்சாங்க? இந்த இந்த குதிரைய அங்க கட்டினனாலயா? ஆமா. சோ என்ன காரணத்துக்காக அங்க போர் ஏன்னா புரிஞ்சாங்க? அந்த இடத்துலதான் அப்பாவும் பசங்களும் சேரணும்ன்றது ஐதீகம் இருக்குல்ல. சிறப்பு. அதனால தன்னை மீறி தந்தையே அவங்க கோபப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா வளர்ப்பு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து ராமரை பார்க்கணும்னு ஆசை அவங்க ம். 2 பேருக்கும். ம். ராமரை பார்க்கணும்னு இவர் ராமன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியல. ஆ. தந்தைன்னு இன்னும் தெரியல. அந்த போர் புரியும் போது ராமர் வில்ல எடுக்கும் போது அவர் அப்பவும் சொல்றாரு, வேணாம் குழந்தைங்களா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க சின்ன குழந்தைங்க, செய்யாதீங்க, அதுக்கு விட்டுருங்க. இல்ல நாங்க விட மாட்டோம்னு பிடிவாதம் அப்பாவுக்கு இருக்கிற பிடிக்கிறது. ஒரு ஆமா வைராகியம் பிள்ளைங்களுக்கும் ஆமா. இருக்கும்ல. ஏன்னா அவங்களும் நேர்மையா தானே இருக்காங்க. ஆமா. சொல்லும் போது இது எங்க இடம், இது வந்தது தப்பு. சோ அதையும் மீறி அவர் கோபத்தோட உச்சிக்கு போகும்போது தான் அந்த குரு வந்துடுறாரு அந்த இடத்துல. வந்துட்டு இல்ல இவங்க எல்லாமே சீதா தேவியோட குழந்தைங்க அப்படின்ற போதுதான் அவரை மீறி ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து கட்டி அணைச்சுக்கிட்டது. தான் பிறந்ததுல இருந்து குழந்தை முகத்தை பார்க்காத பார்த்ததே ஒரு இல்ல. தந்தை ஆ. அந்த இடத்துல பூரிப்போட தட்டி அணைச்ச இடம் தான் அந்த கருவறை நிக்கக்கூடிய இடம். சோ முருகன் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து ராமர் அவரோட குழந்தைகளான லவ குஷரை பார்த்து ஆமா. தன்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தெரிஞ்சு அப்பதான் அவர் கூட்டிட்டு போறாரு. ஓகே.